கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிருந்திருக்கு ப்ரோ. 1 hour ஆயிருந்திருக்குல்ல. ப்ரோ இப்ப ரெக்கார்டால. இப்பதான் ஓ திருப்பி ஸ்டார்ட் ஷிட். பண்ணிருக்கேன். சரி ஓகே, நடுவுல நம்ம கொஞ்ச தூரம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான் நடந்துச்சு. ப்ரோ எவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் இவ்வளவு சாதாரணமா சுருக்கிட்டீங்களே. இதுக்காக என்ன ப்ரோ மறுபடியும் அதை பேரை ரீவிசிட் பண்ண கொடுத்து முடியும்? அடிச்சு அடி பிரிச்சுட்டு வந்தா இங்க பார்த்தா ரெக்கார்ட் ஆகலான்ட்டீங்க. ப்ரோ நல்ல வேலை இப்பயாவது பார்த்தேன். இது 1 hour ஆயிருக்கணுமே, என்னடா இதுன்னு பார்த்தா 10 minutes எப்படியும் ரெக்கார்டிங் ஸ்டாப் இதே இருக்கும், மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேட் ஹை ஆன் லைஃப். வேற ஸ்கில் பட் வேண்டாம். இஸ் திஸ் இல்லீகல்? எப்படினாலும் எல்லாத்தையும் பேசி தானே போனோம். வாட் டு யூ செல் ஹியர்? என்ன ஹைப்பர் பாங்ஸ் தான். சரிடா போதும்டா எப்பா. ஓகே, அது வேற வந்து என்னத்தையா பேசிட்டு இருக்கோம். இவனுக்கு இப்ப டி கொடுக்கும், அடுத்து ஏ வரைக்கும் நம்ம அவன்கிட்டயாவது போய் பேசிட்டே இருக்கணும் இவனுக்கு. இது ஃபர்ஸ்டே சொல்லிட்டா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் அல்லவா. ஆர்குமெண்டட் ரியாலிட்டியில எல்லாரும் மண்டைக்கு மேல என்ன ரேங்க்னு கொடுத்துட்டா அந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேடி போய் பேசிக்கலாமே. ஆமா ப்ரோ, இந்த இது ஃபுல்லாவே இந்த சாப்டர் ஃபுல்லாவே பேசி பேசி சாவடிக்கிறானுங்க. இந்த அட்வென்ச்சர் மிஸ் ஆகுது ப்ரோ. இனிமே இந்த கேம் அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். பைப்பை திருப்புறது, குழாய திருகிறது, போய் பேச்ச கொடுக்கறது. அதே இந்த டாக்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல. வள வளன்னு என்னத்தையாவது பேசிட்டு இருக்காங்க. இவன் ஓகே, வேலைக்கு ஆக மாட்டான். இவன்கிட்ட கேளுங்க. இவனுக்கும் டி தானா? ஆட ரியல் ஹோமி மாதிரியே இவன் இருக்கான். தான் திக்கி திக்கி பேசுறான் ப்ரோ. இவன் பாருங்க, இவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க. இவன் he knows. Do you know who? ஆமா, கில்லட்ஸ் பத்தி தான் நிறைய கேட்கணும். மறுபடியும் யாரா நீங்க? அப்புறம் ப்ரோ கேவலம் யாருன்னாலும் பதட்டத்துல இருந்தாங்க. யாருன்னாலும் இருங்க, எவனா மூஞ்சிய பார்ப்போம். ப்ரோ பின்னாடி நிக்கிறான் பாருங்க. இவன்தான் ப்ரோ கம்மியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ ஹைப்பர் பாங்க பத்தி ஏன் ப்ரோ கேக்குறீங்க? கில்பர்ட் எங்கன்னு கேளுங்க ப்ரோ. கில்பர்ட் எப்படியும் எல்லாத்தையும் போயிட்டு தான் வருவானுங்க, அதனாலதான். இவன் தான் போல ப்ரோ.
ஐடி கார்டில் எக்ஸ் போட்டு வச்சிருக்கான். ஃபேக் எம்ப்ளாயியோ? ஒருத்தனும் அப்புறம் பண்ணல, ஒருத்தனும் எதுவும் வாங்கல, சும்மா என்ன ப்ரோ நின்றுருக்கானுங்க ரிட்டர்ன் பிஸியா. ஹோம்ன்ட்டான். இதுக்குத்தான் உன் கூட இவ்வளவு தூரம் வந்தனடா. மேல ஏதோ காட்டுது. ப்ரோ உங்களை தூக்கி வெளியே போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நைஸ். அதை பண்ணுங்கடா. பண்ண மாட்டாங்க ப்ரோ, பயந்துகிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் வெளியே போகணுமே. கன் எடுங்க, ஓபன் பண்ணிட்டான். ஓகே வெளியே விடுங்கடா. என்ன ப்ரோ இது? ப்ரோ இந்த கொலையை பார்த்துருக்கான், இவனுக்கு தெரியுமா இருக்கும். இந்த கொலை நடந்தது கில்பர்ட் தான். கில்பர்ட் தான் அவனை கொண்டு போயிட்டான் நீங்க உள்ள போன டைம்ல. அவன் மேல நடந்துட்டு இருக்கேன் நானு. ரியல் சைக்கோபத் அவன் இல்லை நானு. என்னது மேலே ஏற சொல்லுது? ஜெட் பேக்க போட்டு போங்க. அப்போ அங்கதான் இருக்கான் கில்பர்ட் நினைக்கிறேன். இல்லையே ப்ரோ. இது ரிட்டர்ன் ஹோம் ஃபைண்ட் அ வே அவுட் ஆஃப் ஹையா அவுட் தான். நான் வந்துட்டேன்ல. இன்னும் பெரிய நாள் ஜம்ப் பண்ண முடியல ப்ரோ. அப்போ ஏதோ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஹேக் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்குனா ஜம்பே பண்ண மாட்டான் ப்ரோ. அப்ப மறுபடியும் உள்ள போங்க, உள்ளதான் போகணுமா இருக்கும். ஆனா எஸ்கேப் அவுட் ஆஃப் ஹையா லைஃப்னு போட்டோம்னா இங்க ஏதோ இருக்கு. பேச்ச கொடுங்க. Find a way out of அந்த மேனேஜர்ட்ட மறுபடியும் போய் பேச்சு கொடுங்க. life. இங்கே என்னால ஜம்ப் பண்ண முடியல. வெளியே போகணும். அவர் ஜங்கிஸ்ட போய் பேசணுமா? Find a way out of Haiyan life, return home and regroup with Jean. சரி ஓகே பண்ணுங்க அத. ஓ ஏதோ ஒரு மேக் பூட்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர். மேக்னெட் பூட்ஸா? ஓ அதை எடுத்துட்டு மேல இதெல்லாம் போங்க, எடுத்துட்டு அதுல மேல செவர்ல ஏறுங்க. பாவீங்களா. நானும் எதுக்குடா தேவையில்லாம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி மாட்டிக்கிட்டீங்க? இங்க போகணும் போல. டெக்னாலஜிலாம் நல்லா தான் இருக்கு. ஓகே இங்க இருந்து சொல்றான் ஸ்னைப்பர். ஸ்னைப்பரா? டேய் இப்பதான்டா நான் தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கா ஸ்னைப்பர். சரி இப்ப என்ன பண்ணோம்? அந்த லேசர் தெரியுதா?
ப்ரோ ஷீல்டு ப்ரோக் பண்ணிட்டான் ப்ரோ. ஸ்னைப்பரை கொல்லுங்க ப்ரோ. இந்த சைடு தான் இருக்கிறான். இருங்க அங்க 2 தடவை அவன். சுட்டுட்டான். இந்த சுட்டுட்டான் மறுபடியும். லெஃப்ட் சைடுல இருக்கான் ஓ பின்னாடி. இங்க இருக்கு ப்ரோ. இது தெரியாம ம். நானும் ரொம்ப நேரமா எங்க இருக்குன்னு சுத்திட்டு இருக்கேன். இல்லையே, ஒரு வெளியே போகணுமா? எல்லாத்துக்கும் ஜெட் பேக்கே ஒரு தீர்வுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நான். ப்ரோ இது அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாஸ் ஃபைட் பண்ணோம்ல, ஆமா. அந்த இடம். அதான் தெரியுது. பகல்ல இருந்தது நைட் ஆக்கி வச்சுட்டானுங்க. அதுதான் எறும்புகளை அதே அனுப்பி இடத்துக்கே விட்டுணும். கூப்பிட்டு வரணும். இங்க இருந்து அங்க போக சொல்றாங்களா? நைட் ஆகி நியான் லைட்ஸ் போட்டா அது ஒரு புது இடமா இது ப்ரோ. ம். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நியான் லைட்ஸ். டிடெக்டிவ்னு இந்த கேம்ல வச்சிருக்காங்க. எதுக்கு? அதனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே இப்ப. ப்ரோ ஒரே ஒரு டைம் கிடைச்சது. அவனை அவன் இருக்கிற இடத்த சுத்தி வளைச்சு கண்டுபிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கானுங்க ப்ரோ. ம். அதை நேராவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேப்ல காட்டிடலாம். ஹையான் லைஃபுக்கு நம்ம எதுக்கு முதல்ல போனோம்? அங்க இருந்து நம்ம இங்க அனுப்பிச்சு விட்டு அங்க போய் நம்ம அவனும் இன்வெஸ்டிகேட். அனுப்பவே இல்லை. அங்க போய் ஒரு செத்து கிடந்தா அவன் என்டரிங் யுவர் ஹவுஸ் ப்ரோ. டேய் ஹவுஸ் உட்காருங்க வந்துட்டானுங்க ப்ரோ. ப்ரோ உனக்கு இங்க வந்துட்டானுங்க அந்த ஹையான் லைஃப்ல இருந்து. ப்ரோ இவனை பார்க்க நம்ம அந்த ஒருத்த ஹியூமானிட்டியை சேவ் பண்ணி ஒருத்தன் அனுப்புவானே, அவனோட ஆளுங்க மாதிரி அவன மாதிரியே இருக்கான் ப்ரோ. ஆமா. அவனோட ஆளுங்க போல. சரி நம்ம இதுல நமக்கு இவன் இன்னும் இங்கதான் இருக்கான். இவனை பிடிச்சி கொஸ்டின் பண்ணாம நம்மளை பிடிச்சி கொஸ்டின் பண்ண. சார் அவன் தான் சார் சொன்னான். ஏன் சார் எங்களை திட்டுறீங்க? அப்புறம் என்ன குறுக்க வந்து தடுக்குறீங்க? வழியே காமிங்கடா எங்க இருக்கான்னு. காமன் எனிமினா அவனை போய் போட்டு தள்ளுறதுக்கு தாண்டா இவ்வளவு ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி பாடாப்படுத்துறீங்க. You want us to we were already planning to. அதுக்கு தாண்டா போயிட்டு இருந்தேன். குறுக்க வந்து தேவையில்லாம அவ்வளவு தூரம் போனவங்க தடுத்து டைவர்ட் பண்ணி. நிறுத்திட்டு ஆமா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்கானுங்க. தாடிக்கு பதிலா அங்கேயே மேப் கொடுத்தா நாம அங்கேயே போய் சுட்டு வந்துருக்கலாம். ப்ரோ ஆமா ப்ரோ போங்கடா. ஓட்டோ பிளக்கீஸ் ஹவுஸ் போங்க நீங்களும் போனோம். ஃபாலோ ஹிம். டாக் டு பிளக்கி. டேய் என்ன யாரா நீ? பிளக்கா? இவன் கண்ணே ஃபுல் ரெட்டா தான் இருக்கு. கடைசியில சொல்றானா கில்பர்ட் யாருன்னா கேட்டேன். அவன் தான்டா நானு நினைக்கிறானா. உன்னையே ஏன் நீ தேடுற? லியோ படத்துல மாதிரி கடைசியில கடைசியில லியோ கில்பர்ட் கேட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு. பேசிட்டே இருக்கதரா. You need to do some real detective work வரையா ப்ரோ. திருப்பி டிடெக்டிவா?
மீண்டும் மீண்டுமா? வேற ஏதாவது நான் வேற சுகர் ஏதாவது பேஷ் டிடெக்டிவ் எங்களுக்கு அசைன் பண்ணுங்கடா. இவனை ஆமா. வச்சுக்கிட்டு டிடெக்டிவ் பண்ணவே முடியலடா. நான் ஒரு சுகர் பேஷண்ட்ரா. மேப் டேட்டாவா? எங்க இருக்கு மேப் டேட்டா? இவனை 2 சாத்துனா கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேப் எங்கடா? ஓ, அவனுங்க 2 பேரும் உன்னோட கிட்ஸ் தான். கிட்ஸா? சரி, அந்த பிசி ஆன் பண்ணுங்க ப்ரோ. அதுல இருக்கும் ப்ரோ. ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். அதுல எதுவும் இல்ல. சி ஐ மீன் அதை ஓப்பனே பண்ண முடியல. கீபோர்டு எல்லாம் வச்சிருக்கான். அதுல அழகுக்கு வச்சிருக்கான் போல. ப்ரோ இதோ இருக்கு ப்ரோ. ஹெல்பர்ட்டை விட இவனுங்க இந்த தான். மேப்ப முதல்ல ப்ரோ இத அவன் முதல்ல கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? ஆமா ப்ரோ, இவ்வளவு தூரம் அலைய விட்டு. ஃபைன் டாக்டர் ஆன் ஜெஃபர். ஜெஃபர் அதான் இருக்கான்னு பார்ப்போம். ஜெஃபர்ல ஜெஃபர் இதோ இருக்கு ப்ரோ. டீப் ஜங்கிள்ல தான் இது போட்டிருக்கு. ஒரு மாதிரி வார்னிங் போட்டிருக்கு. அதான் தான் இருக்குமோ? இல்ல, அப்பர் வேலியில தான் அந்த எண் போட்டிருக்கு. அப்ப அங்கதான் போகணும். ஓகே சரி, ஏதோ கிடைச்சா சரி. என்ன நக்கல் பண்றியா நீ? இந்த கேம் பாருங்க எவ்வளவு நேரம் போயிட்டு பாருங்க ப்ரோ, இருக்கு. தேவையில்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி விட்டு. ஆமா, இந்த கேம் யாராவது விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மக்களே விளையாடாதீங்க தயவு செஞ்சு. இதை மட்டும் பார்த்துட்டு இது உங்களுக்கு தேவையில்லாம. எஸ், தேவையில்லாத ஆளு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற bro, ஏதாவது என்ன நல்ல ஒரு கேம் போய் சாமப்பா. விளையாடுங்க. மோர்டி வாய்ஸை நம்பி வந்தா அந்த தவக்கலை கோயில கொடுத்து விட்டாங்க. ஆமா, ரிக்கு ரிக்கும் வாய்ஸை நம்பி பேசவும் வந்தா மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் மிமிக்ரி பண்ணிருக்கிறான். அவன் சாவுறப்ப மட்டும் ஏதோ வந்து பேசிட்டு போறான். அதோட சரி ப்ரோ. இன்ன வரைக்கும் நான் இவனுக்கு சண்டை தான் ப்ரோ போட்டுட்டு இருக்கானுங்க. ஏண்டா நீங்க இன்னும் போல இங்க எவ்வளவு நேரம்டா ஹைவேல நின்று சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? வீட்டுக்கு போற வழியை பாருங்கடா. போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா. ஸ்னைப்பர் மூமெண்ட்ல இருங்க. ஸ்னைப்பர் இருக்காங்க. எவனா தான் வெட்டுவேன். எவனா என்ன ப்ரோ இது? இருக்கான் ப்ரோ. மேல இருக்கான், பில்டிங் மேல. ஏதோ இருக்கு, இதெல்லாம் எடுக்க முடியாதா? வார் பிஸ்டல் எதுவும் எடுக்க முடியாதா? இருக்கான்னு பார்த்தேன். எங்க ப்ரோ இருக்கான்? யாரு ப்ரோ ப்ரோ? பவுண்டி என்ற நீங்க ப்ரோ அதுவே இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இப்பதான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். கல்கி படத்துல வந்து பிரபாஸ் பவுண்டி ஹண்டர் தானே? ஓஹோ, அப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஸ்னைப்பர் போட்டு தள்ளுங்க போறாங்க. நேராவே நிக்கிறான். முதல்ல ஸ்னைப்பர், ஃபர்ஸ்ட் ஜூஸ். எங்க ப்ரோ? ப்ரோ இவங்களை சுட்டு வீழ்த்த முடியல ப்ரோ. ஒருவேளை வேற ஏதாவது கன் எடுத்தா சுட முடியும்னு நினைக்கிறேன்.
நம்மளை புதுசா வச்சுட்டு என்னது மாய கண்ணாடி? மாய் இந்த சைடுலயே வர முடியுமா? என்ன bro இது? உள்ள இருந்து ஏதோ சுத்திட்டு இருக்கா ப்ரோ? தான் சார் நம்ம பைய புத்தி. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ அதுக்குள்ள வந்து சுத்திட்டு இருக்கான்? சரி இங்க இங்க இருந்து நான் இப்ப போங்க. எப்படி போறது? இதுக்குள்ள ஏதோ ஜென்ரேட்டர். போடா போட இருக்கு. இந்த ரூமை எப்படியோ ஓபன் பண்ணும் நீங்க. டெலிபோர்ட் டைம்ஸ்ல ஓகே. வேண்டாம் அதுவும் இல்ல. என்னது இழுத்து இது பண்ண முடியுமா? அப்படியே பண்ண முடியல. சரி ஓகே. கிராவிடேஷனல் புல். ப்ரோ சரி உள்ளதான் ப்ரோ இருக்கான் அவன். கீழே வாங்க. கில்பர்ட் உள்ளதான் இருக்கான். ப்ரோ கில்பர்ட் இல்ல ப்ரோ. ஏதோ ஸ்கேன் மாதிரி பண்ணீங்களே உள்ள ஒருத்தனை காமிச்சது ப்ரோ அது. இல்லையா அது மனுஷன் இல்லையா? என்னது இது? ப்ரோ இது வேற ஏதோ ப்ரோ. ஏதோ உடைக்க சொல்லுதோ. ப்ரோ என்ன அது அப்படியே நிக்குதுங்க? சுடுங்க மறுபடியும் சுடுங்க. இல்ல அந்த டைமண்ட் மாதிரி சுடுங்க. போன கன்னு வச்சு சுடுங்க. ஆ, அது ஓகே. அப்ப இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வாக்குல சுட்டு பாருங்க. ப்ரோ இதுல ஏதோ இருக்கே. அந்த இது மேல அது போகணும். ஏலியன் கக்கூஸ். ப்ரோ அதான் ஜெட் பேக் இருக்குல்ல போங்க. இதுதான் போல ப்ரோ. மினரல்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் போல. நம்மகிட்ட தான் மேக்னெட்டிக் பிடிச்சிருக்குல்ல. யாரு ப்ரோ இது? ப்ரோ என்ன இவ்வளோ ஹாரிஃபிக்கான டெத்தா இருக்கு? அப்ப டக்ளஸ் இங்க தான் இருக்கு. சி ப்ரோ அந்த பிரின்ஸ் ஒருத்தன் கில்பர்ட் செத்து கிட. இப்பதான் இருக்கான். பிரின்ஸ் ஒருத்தன் இங்க இருந்து ஹையா ஒருத்தன் இல்ல இருந்தானே. இல்ல. ஆமா அது வேற ஊர்ல. வேற ஊரா இதே ஊர் தானா? என்ன ப்ரோ ஏதாவது இன்வெஸ்டிகேட் டிப்ளட்ஸ் பேஸ். ஓல்ட் L1 டு ஸ்கேன். பெரிய பேட்மேன் நினப்பு. ஃபுல்லா ஆச்சு இந்த இங்க ஏதோ இருக்கிற பாம்பு அடிச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கிழிச்சிடுறாரு. ஆளுக்கு இதெல்லாம் செதறி போய் கிடக்கு. 100% சீக்கிரம் எப்படி இது வேற ஏதாவது டெட் பாடி கண்டுபிடிங்க. வர வழியில ஒன்று இருந்துச்சு இல்ல, அங்க போயிட்டு தெரியும். ஸ்கேன் பண்ணுங்க. கால் மட்டும் இருக்கு, மீதி எல்லாம் வெடிச்சிருக்கு. அப்ப இதை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட வித்துருங்க அந்த சேட்டு கடையில. அங்க ஒன்று இருக்கு. ஓகே 100% ஸ்கேன். இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட். மோர் இன்ஃபர்மேஷனா ப்ரோ? புக்லெட்டை காட்டவே மாட்டானுங்க போலயே கடைசி வரைக்கும். பேப்பர் ஒர்க்கா ப்ரோ? உள்ள போங்க. இங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா? ஹோல்டு ஸ்கேன். என்னது இது? ஏதோ டிஎன்ஏ ஆராய்ச்சிகள், குரங்குகளை வச்சு ஆராய்ச்சிகள். மனிதனை வச்சு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கதை இதுல இவன மாதிரி ராக்கெட் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க கூட. ப்ரோ ஆமா ரோபோட்ஸ்லாம் இருக்குது வேற. ஆமா ரிப்லெட் வந்து ஒரு கொடூரமானவன்.
அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சீனு. வில்லன்னா ஓகே ப்ரோ. டாக்டர் கேப்லெட் ப்ரோ. டாக்டர்னா இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவார்ல. ஓ அப்படி. நீங்க போங்க, உங்களையும் வந்து தொங்க விட்டுருவாரு ஏதாவது ஆராய்ச்சிக்கு. பாருங்க இந்த தவளெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. தேடுறப்ப இங்கதான் இங்க ஒளிஞ்சிருப்போம் சட்டிக்குள்ள இதுல. இங்கதான்டா இருக்கு. டேய் மிலிட்ரி என்னையா பண்ற? இருக்கிற மாதிரி. டோர் ஏதோ இருக்கு ப்ரோ. வந்துருச்சு. ஓகே. டோருக்குலாம் வாயெல்லாம் வச்சு தச்சிருக்கான். அப்ப நான் திறந்துட்டு உள்ள போலாம்னு அர்த்தம். ப்ரோ இல்ல ப்ரோ, எவனையும் உள்ள கட்டி வச்சு தலையை மட்டும் இந்த பக்கம் எடுத்துருக்கோம். ட்ரோன் ட்ரோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். டோர் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா, ட்ரோன் எக்ஸ்பெரிமெண்ட். சரி ஓகே, நெக்ஸ்ட் எங்க போனோம்? மறுபடியும் ப்ரோ இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான் ப்ரோ. எவ்வளவு தான்டா இன்வெஸ்டிகேட் பண்ண உனக்கு? இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்டிகேட்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. இப்ப மட்டும் என்ன கிழிச்சராக போறான்? அடுத்து ஸ்கேன் பண்ணுவான், பேசிட்டே இருப்பான். ஓகே, வேற ஏதாவது வேற எங்க இருக்கு ஸ்கேன் பண்றது? ஏன்னா பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ப்ரோ அந்த நியூரோ சர்ஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல அந்த இது ரொபாட்டிக் ஆர்ம், அது சரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு சண்டைக்கு கூட்டு போங்கடா. கில்பர்ட்டை போட்டு தரலான்னு பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனாலும் இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்கு. இன்னும் எதுல நீங்க இங்க தான்டா போனோம். இவருங்க நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா தானும் டோர்லாம் திறக்குது. என்னடா ராஜ்? அதானே எதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வெயிட் பண்ணிருந்துச்சு. ஏதோ பாஸ்வேர்ட் யூஸ் இருந்துச்சு. ப்ரோ அவங்க ப்ரோ வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ கில்பர்ட் கில்பர்ட் பிஹெச்டி ப்ரோ. இன்னும் தானே செத்து போயிட்டான் ப்ரோ. சத்துருவான் போல இருக்கு. என்ன ஓகே ப்ரோ பயங்கரமான ஈஸி. ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. அதுதான் அப்படி நீங்க நினைப்பீங்க, ஆனா இது அவன் கிடையாது. இருந்தா தானா செத்துருப்பான் இவன். சரி ஓகே, ஒரு ஃப்ரீ பவுண்டி. எஸ்கேப் த பேஸா? எர்ட் இருந்துடா நான் எஸ்கேப் ஆனோம். இது உங்களுக்கு கொடுத்த ட்ராப். டாக்டர் மாட்டீங்களா? டாக்டர் கில்பர்ட்டே போட்டு தரல வந்தான் நானு. ஒருவேளை அவன் கில்பர்ட்டாவே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் குளோன் பண்ணி வேற ஒரு கில்பர்ட் இருப்பான். எனக்கும் அப்படிதான் தோணுது. ப்ரோ எப்படி ப்ரோ எஸ்கேப் வருது? ப்ரோ அவன் செத்துட்டு அவன் மைண்ட் அவன் கம்ப்யூட்டருக்கு அப்லோட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மோடாக்னு ஒருத்தர் இருப்பா தெரியுமா மார்வல்ல? ஆமா ஆமா ஆமா, அவன மாதிரியா? நேர்ல இருந்தே சுடுவோம், ஜாலியா இருக்கு.
லாட்டி சரியா படுறா பார்ப்போம். வந்துடுறா எங்க அந்த நண்டு தலையன. ஏதோ அடிக்குது. என்ன இது பெயிண்ட் எல்லாம் வெடிக்குது. அதுதான் தம்பி, இன்னைக்கு நீ சிக் லீவ் போட்டிருந்திருக்கணும். தேவையில்லாம வேலைக்கு வந்து எங்க கிட்ட சுடுபட்டு சாக பாக்குற. சரி. எந்த வழி இங்க ப்ரோ? எஸ்கேப்னு காட்டுறானே தவிர எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கொடுக்க மாட்டானே. ப்ரோ அவனை சுடுங்க ப்ரோ, அந்த ஹோலோகிராம. ப்ரோ மேல ஏதோ இருக்கு. ஜெட் பேக் வச்சு போய் பாருங்க. அதுதான் அதோ இருப்பாருங்க, ஏதோ மேல ஏதோ இருக்கு. இல்லையே. ஒருவேளை எஸ்கேப் ஆகிறதா மிஷனும். ஓ இங்க ப்ரோ ப்ரோ காணாம போயிட்டான் கீழே ப்ரோ. கீழே ஏதோ இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ஒண்ணு போக முடியாதா? ஆஹா. டஸ்ட்பின். டஸ்ட்பின். ஓ ஏதோ ஒன்று அந்த மூட்டை ஏதோ இருக்கே. ப்ரோ அந்த ஒது வழியா போயிடணுமா வழியா போங்க ப்ரோ. ஆமா ஏதோ காட்டுது. காட்டலையா? இங்க வேற. இதுதான் மிஷனே நினைக்கிறேன். நீங்க வெளியே போற வழியை கண்டுபிடிக்கணும். இவனுங்க எல்லாம் வந்துட்டே தான் இருப்பானுங்க. ஆனா வழி எதுவுமே இல்லையே ப்ரோ. எல்லாத்தையும் கொண்டு பொறுமையா தருமா? அது வந்துகிட்டே தான் இருக்கும். கொண்டு பொறுமையா தேடுறது கிடையாது, நீங்க கொண்டுகிட்டே தான் தேடணும். எஸ்கேப் த பேஸ்னு வந்துருச்சு பாருங்க. எஸ்கேப் த பேஸ் அதெல்லாம் ஓகே. அந்த ஓட்டையில ஜம்ப் பண்ணுங்க. அங்க ஒரு ஓட்டை இருக்கு, இங்க ஒரு ஓட்டை இருக்கு. அதுல தேடுறத ஃபோக்கஸ் பண்ண இதுங்க மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல ப்ரோ. இதுங்க வேற வந்து அடிச்சுட்டே இருக்கு. சரி முதல்ல கொஞ்சம் இதுங்களை ஓரளவுக்கு அது காலி பண்ணிட்டு. ப்ரோ அந்த போர்ட் நடுவுல இருக்குல்ல, அங்க அங்க போனதான் எலிமிஸ் வராங்க. அப்பனா அந்த நடுவுல இருக்கிறதுல தான் ஏதோ இருக்கு. சென்டர்ல இருக்க ஸ்டேஜ் மேலதான் ஏதோ இருக்கு. அதனால அங்க போன உடனே எல்லாம் வர்றாங்க. அப்படின்னு அர்த்தம் உங்களை தடுக்க நினைக்கிறாங்க. இங்க ஏதோ இருக்கு. இந்த வலைய அடிச்சு பாருங்க மேல போகுது. ஸ்னைப்பர் எங்கடா இருக்கு? எங்க இருக்கா? லெஃப்ட்ல இருக்கான். அந்த இருக்கான். ஒருவேளை இவங்க கொல்ல கொல்ல அந்த இது மாடி மேல ஏறிட்டே போதும். அப்படியா? அப்படின்னா மேல ஏறிட்டு உடச்சிட்டு வெளியே போயிருமா அது? இல்லையா?
ப்ரோ எங்கேயா சங்கு சக்கரை விடுங்க, எதையா உடைக்குதான்னு பார்ப்போம். கரெக்ட். அதுவும் விட்டு பார்க்கலாம். கேப்ல தான் ஏதாவது மேல அந்த போர்ட்டல்ல விடுங்க. ஏதோ வருது ப்ரோ. ஏதோ கேஸ் ப்ரோ இந்த பைப் எல்லாம் ஓபன் ஆகுது. உங்களை கேஸ் சேம்பர்ல வச்சு போட்டு தள்ள போக்குறாங்க. சரி, மேல போதா? ப்ரோ அந்த போர்ட்டல் ப்ரோ இப்ப அந்த கீழே ஃபேன் ஓபன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேன்? ஆமா, இந்த சென்டர்ல ஒரு ஃபேன் இருந்துச்சுல்ல, அது ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லையே. இங்க எப்படி இது வந்துச்சு? இதுல போய் உட்காரணுமா நீங்க? இப்ப சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கரண்ட் ஷாக் கொடுத்துட போறாங்க. ஓகே, இதுங்களே போடணும் போலயே. சரி, கொஞ்ச நேரத்துல அந்த கேமே பாவம் பார்த்து வழி காமிக்க போகுது. தேங்க்ஸ்டா. இன்கமிங் வாக் பேஸ். இந்த இடத்துல நமக்கு இல்ல, அது அவங்களுக்கு. ப்ரோ இங்கதான் ப்ரோ ஏதோ பண்ணணும். அந்த போர்ட் மாதிரி இருக்குல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை கொல்ல அடுத்தடுத்த ஸ்டெப் ஏதோ போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்குது நம்மள சாவடிக்கிறதுக்கு. ப்ரோ இது என்ன மேல இது கல்லுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு? இன்கமிங் வார் பேஸ் வந்துட்டே இருக்கு. ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவனுங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆளுதான் போயிடுச்சு. வந்துட்டான் ப்ரோ திருப்பியும். டேய் மண்டையா, பேசாம இருடா கொஞ்ச நேரம். செப்பு இந்த நாய் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. சரி, அவன் என்ன பேசுறான்னு கேப்போம். I was wrong. Only 1% could have survived. அவனே கிவ் அப் பண்ணிட்டான் போல நம்மளுக்கு வழி காட்டுறேன்ட்டு. சரிங்க, நம்மகிட்ட சாரிலாம் கேட்குறான். இருக்கட்டும்டா, எங்களை வெளியே விட்டுருந்தாங்க போறோம். L1 இல்ல அது ஓகே, இந்த சைடுல அது போய் நம்ம முட்டிக்கவும். அதுவா? ஓகே, அவங்க கூட பேச்சு கொடுக்கறதுக்கு L1 நினைச்சிட்டேன். இல்ல, லெட்ஸ் கெட் அவுட்டுங்கிறான். இப்பதான் ப்ரோ வழியே காட்டுது. ஜெட் பேக்லயா? இருக்கு பாருங்க, மேக்னெட்டிக் இப்பதான் இதா இருக்கு. இது இந்த இடம் ஓபன் ஆயிருக்கு. ஓஹோ, ஓகே வந்துட்டோமா ப்ரோ? ப்ரோ என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கேம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ, என்னெல்லாமோ பண்ண சொல்றான் ப்ரோ.
அதாவது ஃபன்னியா பண்றது ஒண்ணு, ஒரு இது இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னியா பண்றது இரிட்டேட்டிங்கா ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ம். ஒரு ஸ்டோரியே இல்ல பாருங்களேன் அதுல. போறோம் எதுக்கு இவனை எல்லாம் நம்ம சாவடிக்கிறோம்? இல்ல முதல்ல வரவில்லை. ஓகே. சரி ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷூட்டுக்கு வந்திருக்கோம், சம்பந்தமே எல்லாம் பவுண்டி இந்நேரம் வந்து ஹண்டர் ஒரு எடுக்கிறோம். கதைக்குள்ள இவனுக்கு கதைக்குள்ள போயிருக்க வேண்டாமா? எதுக்கு யாரு இவன்லாம் நம்ம எதுக்கு கொள்ளணும்? பவுண்டி ஹண்டர் ஆயிட்டோங்கிறதுக்காக ஓகே. இப்ப வந்துட்டு இந்த கார்ட்டலுக்கு உலகத்தை அழிச்ச கார்ட்டல் கண்டுபிடிக்க இவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கோமா? அது என்ன இதுன்னா ப்ரோ, சம்பந்தமே ப்ரோ இல்லாம இவன் தான் கில்பர்ட்டா? கில்பர்ட்டோட ஒரு ப்ரோ அவன் தான் ப்ரோ கில்பர்ட். இங்க இருந்தா ப்ரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். ப்ரோ இல்ல ப்ரோ. ஓ அவன் தான் கில்பர்ட்டா? ஆமா, எங்க எங்க போட்டிக்க அவன? அவன் கன்னு கிடையாது. இல்ல அவன் கன்னு நினைச்சிட்டேன் நானு. நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு புது கன் கிடைக்கும்ல, அது மாதிரி இது ஏதோ புது கன் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவன் தான் கில்பர்ட்டா. அவன் இங்க இருந்து தான் வந்து யூஎஸ்பில கனெக்ட் பண்ணி நம்மள வந்து ஐஆர்எல் அடிச்சிருக்கான். யூஆர்எல்ல கனெக்ட் பண்ணி ஐஆர்எல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஓகே சரி, இவனை போயிட்டு அவன்கிட்ட அந்த ஒத்த கன்ட்ட கொடுத்து பவுண்டியை கலெக்ட் பண்ணிட்டு, ஒரு பவுண்டிக்கும் இப்ப இந்த இதுக்கும் ரிவார்டிங் ஏதாவது கொடுக்குறாரு. என்ன ப்ரோ இது ஒண்ணுமே ஆகலை ப்ரோ. இந்த பட்டன் இருந்துச்சு அமுக்குனேன், பேசிட்டு ஏதாவது இருக்கான் ப்ரோ. கீழ இருக்கான் பாருங்க ப்ரோ. ப்ரோ அவன் பேசிட்டு இருக்கான் ப்ரோ. அவனை தூக்குங்க ப்ரோ. எங்க ப்ரோ கிடக்குறான்? லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட், லெஃப்ட். ஓகே பின்னாடி இருக்கான் கரெக்டா. பின்னாடி பின்னாடி. பின்னாடியா? இங்கயா? இதோ இருக்கு. ஓ அதான் அதான் டிவில சை. இங்க இருந்தா வாய்ஸ் வருது. அப்லோட் கம்ப்ளீட் பண்ணிட்டான் போல இருக்கு. இல்ல இல்ல, இது இவன் வேற ஏதோ இன்னொருத்தன் மாதிரி இருக்கான் ப்ரோ. இன்னொரு பவுண்டி ஒருத்தன் இருந்தான்ல அவன் மாதிரி இருக்கான். ஓஹோ. அவன் இவனுக்கு த்ரெட்டு கொடுக்குறான் போல. ரிட்டர்ன் ஹோம். ஓகே வழிகாட்டு. ஓ இதுவா போஸ்ட் கிரெடிட்டா? ரோலக்ஸா? ஆமா ப்ரோ. இது வேற டிடெக்டிவ் மோட் ட்ரையல். நல்ல வேலை போய் தொலை. எனக்கு தேவையே இல்லை அந்த டிடெக்டிவ் மோடு, சாவடிக்குது. வந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ என்ன டைரக்டா நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு இவ்வளவு இவரு எங்கெல்லாமோ போய் இப்படி எப்படி எப்படிலாமோ தெரிஞ்சிருந்தா கஷ்டப்பட்டு இது பண்ணா. வீட்டுக்குள்ளே டைரக்டா வார்ப் வச்சு வந்துருக்கு. இது தெரிஞ்சிருந்தா முதல்ல அங்கேயே போய் கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல அது. ப்ரோ என்ன இன்னும் பவுண்டி முடியல? அதுதான் அவன் வீடியோ கால் பேசிட்டு இருந்தானே, தான் அவன். ஓஹோ. We also found another though clone போல அவன். ம். Turn in டாக்டர் கில்பர்ட்ஸ் டிஎன்ஏ. ஓ இப்போ திருப்பி இப்போ டிஎன்ஏ கொடுக்க சொன்னது. அப்போ கில்பர்ட்டோட இது முடிஞ்சு போலதான் ப்ரோ. அவன் வந்து இன்னொருத்தன் தான் போல. ஓகே. ம். டாமி டீரெக்ஸ்.
ப்ரோ என்னமோ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். டேய் வீடு நினைச்சு என்ன நினைச்சடா இது? யாரு ப்ரோ இவன்? தெரியல ப்ரோ, புதுசா இருக்கான் ப்ரோ. அவன் தான் உங்க அக்கா. அவங்க அக்கா உங்க அந்த அக்கா இருக்கா அங்க ப்ரோ. இருக்காங்களா? ப்ரோ அதான் இவன் தான் உங்க அந்த பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? மரண ட்விஸ்டா இருக்கே. ஐயய்ய. முதல்ல நோ சொல்லியிருக்கலாம் போல. ம். It should leave. You can stay. No, I am a space racist now. எப்படி நம்ம சொல்றது கேட்க போறது இல்ல அந்த கேம். ஆமா, அதனால நம்ம குடுக்குற சாய்ஸ் தான். நாலஞ்சு இங்க அங்கன்னு அலைய வச்சு ஒரு சாய்ஸே தேர்ந்தெடுத்து வச்சிரும். ப்ரோ அதுக்கு இந்த விச்சர் 3 விளையாண்டுருந்தோம். அதுல வந்து நம்ம பண்ற சாய்ஸ் தான் ப்ரோ ஃபைனல் எண்ட்லயே ரெக்கார்டிங் டிசைட். முடிஞ்சிருக்குமே நேரத்துக்கு. ரெக்கார்ட் இது ஆயிட்டு இருக்கா? 47 மினிட்ஸ் தான் இருக்கு. இது 47 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகே. அதுல வந்து நம்ம பண்ற சரி விடுங்க. சாய்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி தான் கேமே போச்சு. அதுல வந்து இதுல அப்படிலாம் கிடையாது. சாய்ஸ் ஒரு மாயை இங்க. ஏதோ ஒரு இது அதுல 4 பட்டனை கிளிக் பண்ணா என்னத்தெல்லாம் பண்ணி அதே முடிவுதெல்லாம் போய் எண்டாது. Gene is pathetic. Gene is working through some stuff. Gene is pathetic. ப்ரோ உடனே விக்டிம் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. சரி ஓகே, இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த பவுண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே குவிட் பண்ணிடுவோம். அடுத்து ஓகே. உனக்கு 2 நாளைக்கு பண்ணிக்கலாம். இது போற பக்கம் பார்த்தா அடுத்த தடவை நீங்க போயிட்டு வரப்ப அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, அப்படிதான் நினைக்கிறேன். கான் பி ட்ரஸ்டட்னு போட்டுரும். ஏன்னா எவனையும் ட்ரஸ்ட் பண்ண முடியல. அவன் வந்து டாக்டர் கில்பர்ட்டோட ஸ்பையா இருக்கலாம். இருக்கலாம். இல்ல ஆக்டோபஸோட ஸ்பையா கூட இருக்கலாம். ஆக்டோபஸோட அண்ணன் மகனா கூட இருக்கலாம். ஆமா, நான் வந்து ஸ்பேஸ் ரேசிஸ்ட் தான் கிடையாது. இருந்தாலும் ட்வீட் வந்து ஒரு ஸ்பையா இருக்கலாங்கிறதுக்கா ஒரே ரீசனுக்காக வெளியே அனுப்புறான் அவனை. ப்ரோ என்ன 2 பேரும் வெளியே போயிட்டாங்க? வெளியே போயிட்டாங்களே, சந்தோஷப்படுங்க. உள்ள ப்ரோ போலே. வெளியே போல ப்ரோ, உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்களா? உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு ஏலியன் குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையா வந்து கிடைக்கும். மாமன் மாமன் படம், மாமன் படம் ஏலியன் வெர்ஷன். எஸ். ஓகே, அவனை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ப்ரோ என்ன அதே இடத்துக்கு வந்து ப்ரோ அதே வேர்ல்டு தான் ப்ரோ. குவிட் பண்ணிருங்க அப்போ. கிளியர்லி தே டோன்ட் இது வாண்ட் எனி அதர் இனோவேஷன்ஸ். அதே இடத்த திருப்பி திருப்பி நைட்டு காலையில போட்டு போட்டு யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஆமா. சரி ப்ரோ, ஓகே ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்.